அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுன்னு அழுகிறாங்க. பால்கோவா அமைச்சர் இங்க ஒருத்தர் இருந்தாரு. ஏன் அரசியல் வரக்கூடாதா? வந்தா கோட்டு சூட்டு போடக்கூடாதா? இது யாரென்று தெரிகிறதா? எல்லாரும் அழகா இன்னைக்கு டிவியில நம்ம நாடகம் கோலங்கள் நாளமெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் எங்க பார்த்தாலும் நம்ம ஆட்டோல கூட கேப்ல கூட இப்படி போனை அட்டாச் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் சட்டசபையில என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை எல்லாரும் மக்கள் எனக்கு மட்டும் இல்ல, அரசியலும் தெரிஞ்சுக்கணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எதிர்கட்சிகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க மக்கள் பிரதிநிதியா நீங்க எங்களை அங்க போய் உட்கார வச்சிருக்கீங்க, நாங்க என்ன போட்டிருக்காரு. அது இந்த லைவ் நடக்க கூடாதுன்னு ஒருத்தவங்க அழுன்னு அழுகுறாங்க. ஒரே அழுக நேத்தெல்லாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோன்னு மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுன்னு அழுகுறாங்க. ஏன்னா 2021 அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் இனிமேல் லைவ்ல உங்களுக்கு காமிப்போம். இன்னைக்கு வேற நடத்தவே இல்லை. இன்னைக்கு நம்ம அவங்க முகத்திரையை காமிக்கிறோம்ல, அது உங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ மொத்த கட்சியும் இவங்க எல்லாம் சேர்த்து அழிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க. இங்க இருக்கிற ஒருத்தவரு சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சர் இங்க ஒருத்தவர் இருந்தாரு. அவரு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்ப்பா. இன்னைக்கு ஒரே கட்சியா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த கொடி ஏற்றும் போது இருந்ததே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அடுத்து மக்கள் கண்ணீர் விட்டது அன்னைக்குதான். இன்னமும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அங்க சட்டசபையில் உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களை எப்படா இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி என்ன புரியலையே. நம்ம இங்க இருந்து உட்காந்து இவங்களுக்கெல்லாம் மக்கள் இவ்வளவு நாள் எப்படி நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது பண்ணையார் புத்தி குறுநிலர் புத்தி போவே இல்லை அவங்களுக்கு. இன்னும் நம்ம சாமானியர்லாம் எப்படி சட்டசபைக்குள்ள வந்தாங்கன்னு இன்னும் அப்படியே உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வைத்தறிச்சல். எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணையாரும் குறுநில மன்னரும் தான். அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பணின்ற ஒன்ன பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்றோம், எத்தனை விஷயமா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு என்னடா பண்றது, இவங்களை என்ன எப்படி முடிக்கலாம்னு தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவ்வளவு பெரிய படைக்கு பின்னாடி இங்க இருக்க மக்கள் படைன்ற ஒரு படை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு இன்னும் தெரியல அவங்களுக்கு. இன்னொன்னு, என்னைய பத்தி நிறைய விமர்சனங்கள், அதை பத்தி நான் எப்படா ஏதாவது ஒரு மேடை கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு பெண்மணியா இருந்தா அரசியல் வரக்கூடாதா? ஏன் அரசியல் வரக்கூடாதா? வந்தா கோட்டு சூட்டு போடக்கூடாதா? ஏன் நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசக்கூடாதா? அப்படிதாங்க போடுவோம். ஏன் உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா, குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா கோட்டு போடணும்னு? சாதாரண நாங்க மக்களும் போடுவோங்க, நாங்களும் டை போடுவோம், நாங்களும் ஷூ போடுவோம். அதை பார்த்துட்டு உங்களால ஏத்துக்க முடியல. ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ்லயே ஆட்சி வந்துட்டாங்க. புலம்பி 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 தவிச்சு தினமும் என்னைய பத்தி ஏதாவது உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிடுறேன்,
ஃபர்ஸ்ட் அந்த கோட்டு போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு பெரிய ஒரு சர்ச்சை பண்ணாங்க. அடுத்து வந்த ஒரே வாரத்துல எல்லா கம்பெனியும் ஆந்திரா போயிருச்சான். என்னது ஆந்திரா போயிருச்சு? எப்படி வந்த 5 நாள்ல போயிருச்சான். ஏங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, தண்ணி வருமா, இதெல்லாம் செக் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் செக் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் ஒரு வீடையே வாங்குறோம். அது எப்படி ஒரு கம்பெனிக்காரன் வந்து 5 நாள்ல இல்லங்க எனக்கு ஆந்திரா தான் பிடிச்சிருக்குன்னு போயிடுவானா? இந்த அறிவு கூட இல்லாம அங்க இருக்கிறவங்க அதை பரப்பிட்டு இருக்காங்க, அங்க இருக்க தொண்டர்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் ஆனா என்னைய புரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அம்மா அவங்களுக்கு அறிவே இல்லைம்மா, நாங்க ஏதோ மக்கள்ல நாங்க சும்மா நினைச்சிட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னும் போதுதான் எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்தது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ஸ்கூல் விஷயம். நம்ம சிவகாசி தொகுதியில ஒரு ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலை போய் பாருங்கம்மான்னு தினமும் எனக்கு மனு கொடுத்தாங்க. அந்த காரணத்தினால நம்ம போய் அந்த ஸ்கூலை விசிட் பண்றோம். விசிட் பண்ணும்போது முக்கியமா இருந்தது என்ன? ஸ்கூல் பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் இருக்கு. அங்க இருக்க கான்கிரீட்டு, அங்க இருக்க அந்த கம்பி கொண்டு வெளியே தெரியுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு கேட்குறோம், அம்மா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறோம். அந்த பிள்ளைங்க அருமையா சொல்லுதுங்க, எங்களுக்கு இங்க பாருங்க இந்த ஜன்னல் உடஞ்சிருக்கு, இங்க பாருங்க எங்களுக்கு பிடி டீச்சர் இல்லை. ஏன்னா நானும் தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு பிள்ளை, எனக்கு தெரியாத என்னென்ன நடக்கும்னு. இதுக்கு முன்னாடி இருந்த குறுநில மன்னர்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைச்சருக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைய அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. இன்னைக்கு தமிழ் கூட படிக்க வைக்கலங்க, பிரெஞ்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆட்சியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியாது நம்மளோட வழி என்ன வழின்னு. அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க. இவங்க போய் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைய அழுக வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம், எப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம்! இங்க இருக்க மக்களுக்கே தெரியும். அந்த ஸ்கூல் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்காங்களா? இப்ப அந்த ஸ்கூலோட நிலைமை இப்ப இப்படி இருக்கு, எல்லாரும் சொல்லுங்க. பாத்ரூம் எப்படி இருக்கு? அங்க இருக்க பாத்ரூம் எப்படி இருக்கு? நம்ம எல்லாம் அங்க அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் போயிருக்கோம்ல, அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் எப்படி இருக்கு? இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு என்னுடைய எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்தே அந்த ஸ்கூலை சீரமைப்பதற்கான ஒரு பகுதியை நான் ஒதுக்கியிருக்கேன். இன்னொன்று, நான் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோ முன்னாடி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி விமென்ஸ் டேன்னு ஒன்று நடந்தது ஒரு ஸ்கூல்ல, விஸ்டம் ஸ்கூல்னு சொல்லி. அப்ப எடுத்த வீடியோவை இப்ப எடுத்து போட்டு இந்த அம்மா இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதனாலதான் தொழில் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சான். எப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பாருங்க! எப்பயோ எடுத்த வீடியோவையும் இப்ப இருக்க வீடியோவையும் எடுத்து கனெக்ட் பண்ணி, அதாவது அதையும் மக்கள் ஷேர் பண்ணல, அவங்க இருக்க அந்த டிஎம்கே ஏடிஎம்கே வாலண்டியர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. அப்பாடா, இன்னைக்கு நம்ம தலைவரை சந்தோஷப்படுத்திடலாம், திமுக தலைவரையும் அதிமுக தலைவரையும் சந்தோஷப்படுத்திடலாம், தலைவரே அக்காவை அடிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்மளை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இது முடிஞ்சு அப்புறம் எப்பயோ நடந்த ஒரு பைக் ராலியை எடுத்து போட்டு இவங்க ஹெல்மெட் போடாம போறாங்க. எப்பயோ நடந்த ஒரு பைக் ராலி எடுத்து போட்டு இவங்க பைக் ராலி இவங்க பாருங்க அமைச்சரா இருந்துட்டு ஹெல்மெட் போடாம போறாங்கன்றாங்க. இப்படி ஒரு பொய் பிரச்சாரம். இதெல்லாம் தவிர சிவகாசியில நான் ஒரு ப்ராமிசஸ்லாம் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து போட்டு இந்த அக்கா இப்படிதான் புரூடா விட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை ரீல்ஸா எடுத்து போட்டு அதையும் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும், பள்ளப்பட்டி சொன்னோம் முடிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் சொன்னோம் முடிச்சு கொடுத்தோம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு.
அதெல்லாம் யாரும் எடுத்து போடல. வந்த 3 மாசத்துல நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எம்எல்ஏ ஃபண்ட் வராமையே பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களே இதை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எம்எல்ஏ ஃபண்ட் பட்ஜெட் முடிஞ்சக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே வரும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடி கொடுப்பாங்க. இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த எம்எல்ஏவாவது சொல்லியிருக்காங்களா? எந்த மினிஸ்டராவது சொல்லியிருக்காங்களா? எங்க அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி வருங்க, அது மக்களுக்கு நாங்க செலவழிக்க போறோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் நடந்தது. இன்னைக்கு நாங்க டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு தெரியற மாதிரி மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி தரணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்த 3 மாசத்துல இங்க பாருங்க, நீங்க தான் லோக்கல் வார்டில் கவுன்சிலர்ஸ் எல்லாரும் போய் கேக்குறாங்க. நகராட்சியில இருந்து எல்லாரும், நீங்க தான் அங்க ஓட்டு போட்டீங்களா, அங்க போய் கேளுங்க. நீங்க தான் ஓட்டு போட்டீங்களா, அங்க போய் கேளுங்க. இன்னும் அங்க யாரு மேயர்? யாருங்க யாருங்க? அப்போ உங்க வேலையை நீங்க பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு குத்தம் சொல்றதுலே தான் இருப்பீங்க. இத்தனை 5 வருஷமும் ஒண்ணும் பண்ணல, நாங்க வந்துட்டு அதுக்கு அப்புறமும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மக்களே, உங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு, உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல மறுபடியும் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க வச்சு குட்டி ஜப்பான் மக்கள்னா யாருன்னு இவங்க எல்லாருக்கும் காமிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். அதாவது பொய் பிரச்சாரம்னா எப்படிலாம் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப தினமும் சனி ஞாயிறுனா அவங்களோட வேலையே இதுதான், கீர்த்தனாக்காவை எப்படி அடிக்கலாம் அப்படின்றது அவங்க வேலையே. இன்னைக்கு நான் பொய் பிரச்சாரத்தை காமிக்கிறேன், நீங்களே சிரிப்பீங்க. யார் போட்டிருக்கா தெரியுமா? இது EPS 24/7 ப்ளூ டிக்கோட வந்து போட்டிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு, இது யார் என்று தெரிகிறதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட்ல இப்படிதான் போடுறாங்க. இது உண்மையாவே சொல்லுங்க, இது நானா? இத கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இதுலயே தெரியுது அவங்களோட இணக்கம், எவ்வளவு இணக்கமா வேலை பார்க்கறாங்கன்னு. டிஎம்கேவும் அதிமுகவும் எவ்வளவு இணக்கமா வேலை பார்க்கறாங்கன்னு இதுலயே தெரியுது. திமுக காரணங்களும் போட்டிருக்காங்க, அதிமுக காரணங்களும் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதை கவிழ்க்கணும்னு பார்த்து முடியாது. இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அப்புறம் சிவகாசி பிரச்சனை ஒண்ணு நடந்தது. அதை எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாத்தி இவங்க தாவேக அரசே வந்து இப்படிதான் பட்டாசு தொழிலுக்கே இவங்க அகைன்ஸ்டாங்க. வந்த கொஞ்ச நாள்லயே பட்டாசு ஓனர்ஸ் கிட்டையும் ஃபயர் ஆஃபீஸ் ஓனர்ஸ் கிட்டையும் உட்கார வச்சு, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு வந்து என்னைக்குமே நிரந்தர தீர்வுன்றது என்னைக்குமே யாருமே கொடுத்ததே கிடையாது. நான் அன்னைக்கு பல ப்ராமிஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், இதை எப்படியாவது நல்ல முறையில் நம்ம மாற்றணும் பட்டாசு தொழிலை. அதுவும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் விஷயங்களும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சிவகாசியில் 8000 கோடிக்கு ஒரு வருஷத்துல 8000 கோடி நம்ம வந்து ரெவென்யூ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை முன்னேற்றணும் அப்படின்றத வச்சு ஒரு டீமை போட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீமை அசைன் பண்ணி இதை எப்படி மாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க ஒன்ன கிளப்பி விட்டாங்க, எல்லா ஃபயர் ஆஃபீஸையும் மூடிட்டாங்க, இனிமே வந்து பட்டாசு தொழிலே நடக்காது அப்படின்னு ஒன்ன கிளப்பி விட்டு நம்ம தொடர்ந்து 4-5 ஆக்சிடென்ட் நடந்தது. எத்தனை உயிரிழப்பு. பரந்தூர்ல விவசாயிக்கு ஒண்ணுனா போய் நின்னவர் நமது தலைவர் முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான்.
மக்களுக்காக போய் நின்னவர். அதே மாதிரிதான் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேம்மா, ஏமா இப்படி நடக்குது, சரி ஒரு முறை மட்டும் சும்மா போய் அவங்கள்ட்ட அதாவது 2 பேருமே பாதிக்க கூடாது, அது இருந்தாதான் இது இருக்கும், இது இருந்தாதான் அது இருக்கும். இப்ப 2 பேருமே பாதிக்காம இருக்கணும்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணுமான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சில போய் நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு. ஒரு 177 இடத்துல ஆய்வு பண்ணாங்க, முறைகேடு நடந்திருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மாத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. மாத்திட்டு 13ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணியாச்சு. 138 இதை ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணக்கு அப்புறமும் 13ஆம் தேதி இது நம்ம ரிலீஸ் பண்றோம், 16ஆம் தேதி வந்து ஒருத்தவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல, எங்கங்க வந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்க, வேலையே முடிஞ்சிருச்சு, இங்க வந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு தெரியல. அதாவது இங்க இருக்க மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க அரசியல் வந்து ரொம்ப கொடூரமா போயிடுச்சு. ஏன்னா இந்த மனிதரை எப்படி இந்த மனிதரை ஜெயிக்க வச்சாங்க, எப்படி இந்த மனிதர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற ஒரு பயம், கலக்கம். நேத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்க ஃபைலை ஓபன் பண்ணுவான்னு கேட்டா ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணா தெரியும். அப்ப இருக்கு அவங்களுக்கு எந்த சிங்கப்பூர்லயும் எந்த துபாயிலையும் போய் உட்காடுறாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், நான் 100 நாள் நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை எங்க தொண்டர்கள் எல்லாரும் உங்களுக்கு அருமையா சொல்லியிருப்பாங்க நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வர வரலாறுல பண்ணாத ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி. எந்த முதலமைச்சராவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று தைரியமா இனிமே ஊழல் நடக்காது, ஊழல் நடந்தா இங்க இருக்க அத்தனை பேர் என்கிட்ட வந்து சொல்லுங்க, இந்த அண்ணன்ட்ட வந்து சொல்லுங்க, இந்த அக்காட்ட வந்து சொல்லுங்க, இந்த தங்கச்சிக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாரா? இங்க இருக்க ஒரே முதலமைச்சர் தான் சொன்னார். இங்கேயுமே அது வந்து முன்னாடிலாம் சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓனர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க எங்ககிட்ட, முன்னாடிலாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினாலே 30,000 50,000 1 லட்சம் திறக்கிறதுக்கு வேணும்னே போய் 3 லட்சம் எடுங்க அப்படின்னா ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வந்த உடனே 15 இது ஓபன் பண்ணி கொடுத்தோம், இன்னைக்கு 133 இது ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம், 1 ரூபாய் லஞ்சம் வாங்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை நமது முதலமைச்சர் நடத்தி கொண்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுதான், இங்க இருக்க தொண்டர்களும் வாங்க மாட்டாங்க, இங்க இருக்க விஜயும் வாங்க மாட்டாங்க, மேல இருக்க யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க தைரியமா வந்து இங்கதான் இருக்கு வீடு, யாருனாலும் வந்து சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க 4 கோடியில இவங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் அதான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வந்து வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீட யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ நான் பரிசு கொடுத்துறேன், அன்பளிப்பா கொடுத்துறேன். முடியலங்க. அதாவது நாங்க மக்களுக்காக செய்ய வந்திருக்கோம், தேவையில்லாம போட்டு எரிச்சலா இது எதுக்கு? மக்களுக்கு தெரியும், நீங்க என்ன புரூடா விட்டாலும் அவங்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்றா யாரு கெட்டது பண்றா. இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இங்க இருக்க பெண்கள் நீங்க தான் வந்து இனிமே போய் அறியாமையில ஒரு சில மக்கள் இருக்காங்க, அந்த அறியாமையில இருக்க மக்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். அந்த பொறுப்பு அண்ணன் விஜய் அவர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தராங்க. இதே மாதிரி நம்ம பேசிட்டே போலாம். ஆனா சிவகாசியில நான் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவகாசியில வந்த உடனே நாம சொல்லியிருந்தோம், பள்ளப்பட்டி பஞ்சாயத்துல இருக்கிற குளத்தை தூர்வாருவோம், அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனோ வருஷ காலங்கள் அவ்வளோ குப்பை, இன்னைக்கு அதை அவ்வளோ குப்பைனா இன்னமும் எடுக்க முடியல, தோண்ட தோண்ட குப்பை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம வெளியே இருந்து
ஒரு குளம் சீரமைக்கிற ஒருத்தவர், அவர் மூலமா இன்னைக்கு அந்த குளத்துல நம்ம மீன் வர அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. குளத்தை சீரமைச்சு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஆப்பிரிக்காவுக்குலாம் போய் தண்ணியே வர வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட உகாண்டால அப்படிப்பட்ட ஒரு டீமை நம்ம இன்னைக்கு இறக்கி அத்தனை குளங்களும் சீரமைப்பு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். இதை தவிர எத்தனை பேருக்கு தெரியும் 3 டாஸ்மாக் மூடியிருக்கோம். 3 டாஸ்மாக் மூடியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் அது எங்கெங்க இருக்குன்னு. சாட்சியாபுரத்துல அங்க ஒரு இது மூடணும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸ்வீட்டு கொடுத்து கேக்கு வெட்டி மக்கள் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் யாரும் எடுத்து போட மாட்டாங்க. வருத்தமாக தான் இருக்கு. அதாவது என்னைக்குமே நல்லது செஞ்சா வெளியவே வராது. ஆனால் துணூண்டு சும்மா பத்தி வச்சா மட்டும் போதும், அப்படியே குப்புடு பத்திக்கிட்டு எரியும். இதை தவிர 5200 மரக்கன்று வந்து நட்டிருக்கோம். நம்ம வந்த உடனே 5200 மரக்கன்று நட்டிருக்கோம். சிவகாசியில ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன? இந்த ஒரு மெஷினை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். 80% கியூர் பண்றதுக்கு. இங்க சிவகாசியில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்கள கியூர் பண்றதுக்கு இந்த ஒரு மெஷின் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கட்டியிருக்க அந்த புது பில்டிங்ல 2 ஃப்ளோர் வந்து பர்ன் கேர் சென்டரே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சிவகாசி மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கோரிக்கை, நாம ப்ராமிஸ் பண்ண ஒரு கோரிக்கை. இதுக்கு அருண்ராஜ் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பர்ன் கேர் சென்டர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் ஒரு மெஷினை கொண்டு வந்திருக்கோம். இதை தவிர பிளாஸ்டிக் சர்ஜரி, ஒரு தோல் வந்து இதாயிருச்சுன்னா அதுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கான ஸ்கின் லேபை கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க மக்களும் எங்களுக்கு முக்கியம். அந்த ஒரு காரணத்தினாலதான் சுதந்திரத்திலிருந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அண்ணன் கையால தான் இன்னைக்கு நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். இதை பஸ் வரல அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் விடல அப்படின்னு அவ்வளோ போராட்டம்லாம் பண்ணாங்க. அது வரக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு தான் தெரியும். இங்க இருக்க ஒரு ஃபயர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தினமும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோல ஏறி போக முடியுமா? போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அங்க பஸ் சேவை வேணும்னு சொல்லி உடனடியா அங்க 10 முறை இன்னைக்கு பஸ் வருது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஏன்னா அந்த வழியில இங்க இருக்கிற பண்ணையாளர்களுக்கு தெரியாதுங்க, நமக்கு தான் தெரியும். ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிடவாமா அப்படின்னு சொல்றவங்க இங்க 7000 எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சு ஏறி வரலாம். அவ்வளவு எளிதா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். லாரி டெர்மினல் இங்க ஒரு 3 தொழில் பண்றோம். பட்டாசு தொழில் பண்றோம், அச்சு தொழில் பண்றோம், தீப்பெட்டி தொழில் பண்றோம். எல்லாருக்குமே முக்கியமா இருக்கிறது இந்த லாரி டிரைவர்ஸ் தான் உங்களுக்கு அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போறதே. அவங்க ஆனா இருக்கிற இடம் தெரியுமா? இவ்வளோட சின்ன இடம், இந்த மேடை அளவு கூட இருக்காது. அவங்களுக்கான லாரி டெர்மினல் சிவகாசி இதுல நம்ம பெரிய அளவுல நம்ம ஏற்படுத்தி தரப்போறோம். இன்னொன்னு சொன்னோம், ஃபயர் ஸ்டேஷன். அதுக்கான இடத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வெம்பக்கோட்டை பக்கத்திலேயே அந்த இடத்துல ஃபயர் ஸ்டேஷன் வரப்போகுது. இப்படி வந்த 3 மாதத்துல எல்லா வாக்குறுதியையும் நாங்க மெதுமெதுவா ஒவ்வொரு விஷயமா நாங்க இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நான் சொல்லிட்டே போலாம். நிறைய இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 20-30 வருஷமா ரோடே இல்லை. இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். மக்களே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க எதுவுமே கேட்கவே இல்லை. மக்களே பெருமையா அண்ணனுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரி இங்க இருக்க குடிநீர் பிரச்சனையும் நம்ம போக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய இன்னொரு பெரிய ஆசை. அதுக்கான ஒர்க் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பல பிரச்சனைகள், அதாவது அடிப்படை வசதிகள் மட்டும் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய 1 வருஷத்துக்குள்ள அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு 3 மாசத்துல
பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், மாற்றம் 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 அப்படின்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்க மக்கள் தான் போய் அறியாமையில் இருக்க மக்களுக்கு தெரிவிக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால கண்டிப்பாக அண்ணன் சொல்ற மாதிரி வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.